வெல்கம் டு மெஹர்ஜான் கிச்சன். இன்றைக்கி நம்ம பாலாக்கீரை பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஈவினிங் ரெசிபி. இந்த ரெசிபி கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதை எப்படி செய்கிறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். பாலாக்கீரை ஒரு கட்டு பாலாக்கீரை எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி நறுக்கி எடுத்து வச்சுக்கிறேன். உருளைக்கிழங்கு ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து தோல் சீவிட்டு இந்த மாதிரி நீளமாக அதையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கடலை மாவு 2 கப் தேவைப்படும். இந்த ஒரு கட்டு கீரைக்கு 2 கப் கடலை மாவு, ஒரே ஒரு பெரிய வெங்காயம் 1, மிளகாய்த்தூள், அரிசி மாவு, உப்பு தேவையான அளவு எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது ட்ரை மசாலா அரைக்கிறதுக்கு தேவையானது சீரகம், வரமிளகாய் 2, காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கஸ்தூரி மேத்தி 1 டேபிள் ஸ்பூன், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு. இப்போ நம்ம ஒரு கடாயில் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சீரகம், சோம்பு, கஸ்தூரி மேத்தி, 2 வரமிளகாய், 1/4 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேன். வரமல்லி 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுத்ததுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நான் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா நைஸாக கூட இதை அரைச்சி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பவுலில் 2 கப் கடலை மாவை ஆட் பண்ணிடுறேன். அது கூட சோடாப்பு 1/4 டீஸ்பூன், அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் 1 நீளமாக கட் பண்ணி இந்த மாதிரி போட்டுடணும். உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி போட்டு இது கூட இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பவுடரையும் நான் ஆட் பண்ணிடுறேன். அதையும் நல்லா இப்போ கலந்து விட்டுறேன். இப்போ நம்ம கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி இனி கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு வச்சிட்றேன். தண்ணிலாம் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து பிசைஞ்சதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம கீரையும் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். ஒரு பிளேட்டில் போட்டு நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். கொஞ்சம் தான் தண்ணி ஊற்றி நம்ம பிசையணும், இல்லைன்னா ரொம்ப தண்ணி ஆயிரும். இப்போ எடுத்து ஒரு பவுலில் வச்சிடலாம். 10 மினிட்ஸ் இது நல்லா ஊறட்டும். நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதை வடை சட்டியில் போட்டு சுட்டு எடுத்துடலாம். ஒரு வடை சட்டி வச்சு நல்லா எண்ணெய் காஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து இந்த மாதிரி பக்கோடாவை ரெடி பண்ணிடலாம். வீட்டு மசாலா தான் நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஸ்மெல்லு, டேஸ்ட்டு, கீரையோட டேஸ்ட்டெல்லாம் சூப்பராக இருக்கும். 2 பக்கமும் இந்த மாதிரி திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். நல்ல ஹெல்த்தியான ரெசிபி. அவ்வளோதான், இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. பாலாக்கீரை பக்கோடா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாலாக்கீரை, உருளைக்கிழங்கு, ஒரே ஒரு வெங்காயம், இவ்வளோதான் நான் போட்டேன். இந்த 3 இன்க்ரீடியன்ஸும் இருந்ததுன்னா நம்ம மசாலாலாம் ரெடி பண்ணி சீக்கிரமாக இந்த மாதிரி பக்கோடா செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டான சுவையான பக்கோடா இது. நீங்களும் மறக்காமல் இதை செஞ்சு பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.